66 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய எரிக்கல் இந்த பூமிய தாக்குது. அந்த எரிக்கலோட தாக்கம் பூமியில ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. நான் எவரி டைனோசர் ஸ்பீஷீஸ மொத்தமா அழிச்சிருக்குன்னு சொல்லணும். இன்ஃபாக்ட் உலகத்துடைய உயிரினங்களோட பாப்புலேஷன்ல 75% இந்த கிரேட்டேசியஸ் பீரியடோட சேர்த்து முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ 150 மில்லியன் வருஷங்களுக்கும் மேல இந்த உலகத்துடைய ஃபுட் செயின்ல ரொம்ப அதிகமான டாமினன்ஸ் கட்டுப்பாட வச்சுட்டு இருந்த டைனோசர்கள் கிரிட்டேஷியஸ் காலத்தோட சேர்த்து முடியுது. இந்த எரிக்கலோட தாக்கத்தினால எங்க பார்த்தாலும் நெருப்பு, டார்க்னஸ்ல சூரிய ஒளியே பல மாசங்களுக்கு ஏன் வருஷங்களுக்கு உலகத்துல இருந்திருக்காதுன்னு சொல்றாங்க. இவ்ளோ அழிவுக்கு நடுவுல சின்ன சின்னதா மேமல்ஸ் சர்வைவ் ஆகியிருக்கு. இந்த மொத்த டார்க்னஸ்க்கு கீழ ஒளிஞ்சிட்டு இருந்த இந்த மேமல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வர ஆரம்பிச்சு, அழிஞ்சு போன இந்த உலகத்த தன் வசப்படுத்திக்க ஆரம்பிச்சுதுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பயங்கரமான வேட்டையாளிகள்லாம் இப்ப இந்த மேமல்ஸ தடுக்க அங்க இல்லாததுனால, இதுங்க ஃபுட் செயின கண்ட்ரோல்க்கு கொண்டு வர ஆரம்பிச்சுது. காலப்போக்குல உலகத்துல நெறைய மழை பெய்ய ஆரம்பிச்சு, இந்த டார்க்னஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்குது. சன்லைட் சூரிய ஒளி முதல் முதலா பல வருஷங்கள் கழிச்சு பூமியில பட்டிருக்கும்னு சொல்றாங்க. காலம் போக போக செடிகள் கொஞ்சம் கொஞ்சமா காடுகளா மாறுது. உலகம் ஒரு புது காலகட்டத்த நோக்கி நகருது. இந்த தடவ ஏஜ் ஆஃப் டைனோசர்ஸ் கிடையாது. ஏஜ் ஆஃப் மேமல்ஸ். டைனோசர்கள் இந்த உலகத்த விட்டு அழிஞ்சு போகும்போது, அதோட ராஜ்யத்தையும் விட்டுட்டு போயிருக்கு. எங்க பார்த்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா எந்த எக்கோசிஸ்டம்லயும் பெரிய டாமினன்ட் ரோல்ஸ ப்ளே பண்ண இங்க எதுவுமே கிடையாது. யோசிச்சு பாருங்க. வேட்டையாளிகள் கிடையாது. தாவர உண்ணிகள் கிடையாது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா மேமல்ஸ் அந்த இடத்த பிடிக்க ஆரம்பிச்சுதுங்க. ஒண்ணும் ஃபுட் செயின்ல சுப்பீரியரா இருக்க, அது வாழும் இடத்துக்கு ஏத்த மாரி அடாப்ட் ஆக ஆரம்பிச்சுது. சிலது ஏறுறதுக்கு ஏத்த வகையில மாறுது. சிலது வேகமா ஓடுற மாரி எவால்வ் ஆகுது. சிலது நீந்துற மாரி ஆகுது. ஸோ இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா எவல்யூஷன் காலப்போக்குல மேமல்ஸ பவருக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த காலகட்டம் துவங்கி இதுல உருவாக ஆரம்பிச்ச முக்கியமான உயிரினங்கள பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த டைம் பீரியடுடைய பேரு பேலியோசின் ஈபோக். இந்த டைம்ல உலகத்துல நிறைய காடுகள் இருந்திருக்கு. அதுல சின்ன சின்னதா உலகத்தோட முதல்ல ஹூஃப்டு லெக்டு கிரீச்சர்ஸ் உருவாகி இருக்குன்னு சொல்றாங்க. ஹூஃப்டு லெக்டு கிரீச்சர்ஸ்னா என்னதுன்னா, ஒரு கால சுத்தி புரொடெக்டிவா ஒரு லேயர் மாரி கவர் ஆயிருக்கும். இதன் மூலியமா அதுங்களால ரொம்ப தூரத்துக்கு நடக்க முடியும். தரையில இருக்கிற ஜெனரலான கூர்மையான ஆப்ஜெக்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு புரொடெக்ஷன் கிடைக்கும். ஸோ இதுங்க தான் காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகி இப்ப நம்ம பார்க்குற குதிரைகள், மான்களா உருவாகிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுங்களுடைய மூதாதையர்கள்லாம் அப்போ உருவாகியிருக்கு. இந்த காலகட்டத்திலும் நீர்நிலைகள்ல பார்க்கறதுக்கு நாய் மாரி உருவமைப்புல இருக்க ஒரு உயிரினம் முதல்ல தண்ணிக்குள்ள இறங்கி வாழ ஆரம்பிக்குது. இது உலகத்தோட எவல்யூஷன்ல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ன்னு சொல்லணும். இப்படி நிலத்திலிருந்து போன இந்த உயிரினம் தான் ஃபியூச்சர்ல வேல்ஸ் கடலோட மிகப்பெரிய உயிரினங்களா மாறுது. அஃப்கோர்ஸ் இந்த ப்ராசஸ்க்கு பல மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். ஸோ அதுவரைக்கும் உலகத்துடைய மத்த விஷயங்கள பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமா காலங்கள் போக போக அடர்ந்த காடுகள் உருவாகுது. காடுகள் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ நெறைய காடுகள், நெறைய செடிகள் இருக்கும்போது, அது சாப்பிடுற உயிரினங்கள் கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்குல பெருசா சைஸ்ல மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு புரோந்தோதெரியம்னு சொல்லப்படுற ஒரு ஸ்பீஷீஸ் ஆஃப் உயிரினங்கள். இதுங்க இன்னைக்கு தேதிக்கு வாழ்ற குதிரைகள், காண்டாமிருகத்து கூட நெறைய சிமிலாரிட்டீஸ் வச்சிருக்குமாம். ஸோ இதுக்கு இட பல டைப்ஸ் இருக்கு. இந்த உயிரினங்கள் மிக பெருசா ஹெர்பிவோரஸ் டைப்ஸ்ல அதாவது செடிகள மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு அந்த டைம்ல சுத்திட்டு இருந்திருக்கு. இவ்ளோ பெரிய ஹெர்பிவோரஸ் சுத்திட்டு இருந்துச்சுன்னா, அதுங்கள வேட்டையாட கார்னிவோரஸ் இருக்கும்ல. அதான உலகத்தோட விதி. அந்த வகையில இதுவரைக்கும் உலகத்தோட நிலங்கள்ல வாழ்ந்ததிலே மிகப்பெரிய கார்னிவோரஸ் டைப் மேமல் இந்த ஆண்ட்ரோசார்கஸா தான் இருந்திருக்கும்னு சொல்றாங்க. இந்த அதிபயங்கரமான வேட்டையாளியோட ஸ்கல் மண்டையோடு ரொம்பவே வலிமையா இருந்திருக்கும். இத பயன்படுத்தி மத்த மிகப்பெரிய பிளான்ட் ஈட்டர்ஸ் உடைய எலும்புகள எல்லாம் இது உடைச்சு சாப்பிட்டுருக்கும்னு சொல்றாங்க. சோ இந்த ஆண்ட்ரோசார்கஸ் கரையோர பகுதிகள்ல நெறைய சுத்தி வேட்டையாடி இருந்திருக்கும்னு சொல்றாங்க. மிருகங்கள் மட்டும் இல்ல, பறவைகள் கூட மிக பெருசா வளர ஆரம்பிச்சிருக்கு. கேஸ்ட்ரோனிஸ்ன்னு சொல்லப்படுற ஃபிளைட்லெஸ் அதாவது பறக்கும் திறன் இல்லாத இந்த பறவை கிட்டத்தட்ட 6 அடிக்கும் மேல ஹைட்லயும் 200 கிலோக்கு மேலயும் வெயிட்ல இருந்திருக்கும்னு சொல்றாங்க. இதுலருந்து நம்ம என்ன மெசேஜ் எடுத்துக்கலாம்னா, உலகத்துல ஒரு உயிரினங்கள் எப்பயுமே டாமினன்ட்டா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல ஜெயின்ட்ஸ் மிகப்பெரிய உயிரினங்கள்னு சொல்லப்பட்டது டைனோசர்கள். ஏஜ் ஆஃப் டைனோசரா இருந்த இந்த உலகம் ஒரு எரிக்கல் தாக்குனதுக்கு பிறகு பல மில்லியன் வருஷங்கள் கழிச்சு திருப்பி ரீசெட் ஆகி உலகத்த மிகப்பெரிய ஜெயின்ட் கிரீச்சர்ஸ் மறுபடியும் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் இந்த தடவ முன்னாடி மாரி ரெப்டைலியன் கிரீச்சர்ஸ் கிடையாது. மேமல்ஸ் உடம்பு ஃபுல்லா ஃபர், வார்ம் பிளட்டட், ஃபாஸ்ட் திங்கிங், அடாப்டபிலிட்டிலாம் வச்சு மேமல்ஸோட காலகட்டம் உலகத்துல துவங்கிடுச்சுன்னே சொல்லலாம். உலகத்தோட ஒரு நியூ ரூல் ஏஜ் ஆஃப் மேமல்ஸ். உயிரினங்கள் சைஸ்ல மிக பெருசா வளர்றது நிலத்துல மட்டும் இல்லாமல் கடல்லயும் அதிகரிச்சிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பார்க்கோசைட்டோஸ் உடைய வழியில வந்த உயிரினங்கள் காலம் போக போக ஆயிரக்கணக்கான வருஷங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகி ஃபுல் அக்வாட்டிக் மேமல்ஸாவே மாறிடுச்சுங்க. இதுங்களுடைய கால் நீந்துற வகைக்கு ஏத்த மாரி ஃபின்ஸா மாறியிருக்கு. இதோட மூக்கு துவாரங்கள் வாய்க்கு பக்கத்துல இருந்து தலையோட மேற்பகுதிக்கு போயிருக்கு. ஸோ இந்த பார்க்கசைட்கஸ் தான் முழுசா வேல்ஸா எவால்வ் ஆகியிருக்கு காலப்போக்குலன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாரி வேல்ஸ் உருவாகியிருக்கு. இந்த வேல்ஸ் திமிங்கலங்கள்ல பல டைப்ஸ் உருவாகியிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அதிலும் பேலசோகட்ஸ்ன்னு சொல்லப்படுறது மிகப்பெரிய பயங்கரமான வேட்டையாளியா இருந்திருக்கு. அந்த டைமோட கடல்கள ஆட்சி செஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்படியே மேற்பரப்புல பார்த்தா, இதுக்கு முன்னாடி அழிஞ்சு போன டைனோசர்கள் வகையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகி தான் பறவைகள் மீதி இருந்துச்சு. அந்த பறவைகள் மட்டும் தான் அந்த மொத்த அழிவ சர்வைவ் பண்ணுச்சு. ஸோ அப்படி டைனோசர்கள்லேருந்து மிஞ்சிருந்த பறவைகள் கொஞ்சம் கொஞ்சமா வேற வேற ஷேப்புக்கும், சைஸுக்கும் எவால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்குங்க. கடல் பறவைகள்லேருந்து பேரட்ஸ், ராப்டர்ஸ் மிகப்பெரிய சைஸ்ல இருக்க பறவைகள்னு ஒண்ணும் அதோடைய வாழும் இடத்துல சர்வைவ் பண்ணி த்ரைவ் ஆவறதுக்கு எப்படி உடம்பு தேவைப்படுதோ, அந்த மாரி காலப்போக்குல எல்லா சைஸ்க்கும் மாறிக்கிட்டே இருக்கு. ஆக மொத்தம் டைனோசர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலருந்து இப்போ இந்த மொத்த உலகமும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னே சொல்லிடலாம். மொத்த உலகமும் இப்ப மேமல்ஸோட கைகள்ல.
என்னதான் உலகம் ஒரு எக்கோசிஸ்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும், எப்பயுமே எதுவுமே அப்படியே நிலைச்சிருக்காதுல்ல. எப்பயுமே ஒரு மாற்றம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த வகையில 34 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி உலகத்துடைய கான்டினென்ட்ஸ் மறுபடியும் மூவ் ஆக ஆரம்பிச்சது. கண்டங்கள்லாம் தனித்தனியா மூவ் ஆக ஆரம்பிச்சது. ஓஷன் கரண்ட்ஸ் தண்ணியோட டைரக்ஷன்லாம் மாறி கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. அண்டார்டிகா மத்த எல்லா கான்டினென்ட்ல இருந்தும் ஐசோலேட்டடா தனியா உலகத்துடைய கார்னருக்கு போய் ஃப்ரீஸ் ஆனது. ஐஸா முழுசா மாறுனது இந்த டைம் பீரியட்ல தான் சொல்றாங்க. ஸோ உலகத்தோட மொத்த கிளைமேட்டும் மாற ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் இந்த புது கிளைமேட்டுக்கு சர்வை பண்ண முடியாம நெறைய ஸ்பீஷீஸ் கொஞ்சம் கொஞ்சமா இறக்குது. ஸோ இந்த பிளேயோசின் எபிக்கோட ஸ்டார்ட்டிங்ல இருந்து நெறைய ஸ்பீஷீஸ் டோட்டலா எக்ஸ்டிங்க்ட் ஆயிட்டு இருக்குன்னே சொல்றாங்க. பட் என்னதான் நெறைய அழிஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த புது கிளைமேட்டுக்கும் புதுசா மாறுற உலகத்துக்கு ஏத்த மாரி உயிரினங்கள் இன்னும் பவர்ஃபுல்லா எவால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்குங்க. இன்னும் அதிகமான பிரெயின்ஸோட ரொம்ப ஸ்மார்ட்டரா, ரொம்ப அதிக கண் பார்வையோட வேகமா ஓடுற திறன்லாம் படைச்சு உயிரினங்கள் இந்த புது கிளைமேட்டுக்கு சர்வைவ் ஆக ஏத்த வகையில பவர்ஃபுல்லா எவால்வ் ஆகிட்டே இருந்திருக்கு. மிகப்பெரிய சைஸும் ஸ்ட்ரென்த்தும் இருந்தா மட்டும் தான் சர்வை பண்ண முடியுன்ற காலகட்டம் போய் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா, ஸ்மார்ட்டா எவால்வ் ஆன உயிரினங்கள் சர்வை பண்ற காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்குது. காலம் போக போக உலகத்துடைய ஒலிகோசீன், மயோசீன் டைம் பீரியட்ல சின்ன சைஸ்ல ரொம்ப கியூரியாசிட்டி அதிகமா இருக்க பிரைமேட்ஸ்லாம் அதிகமா த்ரைவ் ஆக ஆரம்பிக்குது. இதுங்களுடைய கைகள், இலைகள், கிளைகள் எல்லாம் புடிச்சு தொங்குற வகையில இருந்திருக்கு. கண்கள் முன்னோக்கி பார்க்கிற திறனோட ரொம்ப இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருந்த கிரீச்சர்ஸா இருந்திருக்குங்க. இந்த ஏர்லி பிரைமேட்ஸ் கூட்டம் கூட்டமா குரூப்ஸா வாழ்ந்திருக்கும். ஒண்ணோட ஒண்ணு அதுங்களுடைய மிஸ்டேக்ஸ்ல இருந்து கத்துக்கிட்டு பெட்டர் ஆகுற அளவுக்கு இதோட அறிவு இருந்திருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிரைமேட்ஸ் தான் ஃபியூச்சர்ல ஹியூமன்ஸா மாறுது. ஒண்ணும் சர்ப்ரைஸ் இல்ல. ஆல்ரெடி நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் அப்பயே உருவாகியிருக்காங்க. ஸோ இந்த பிரைமேட்ஸ்ல சில பிரான்ச்சஸ் கழிச்சு தான் ஹியூமன்ஸ் உருவாகுறாங்க. ஸோ இந்த பிரைமேட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மொத்த கான்டினென்ட் ஃபுல்லா கேட் வகையை சேர்ந்த உயிரினங்கள், நாய் வகைகள் சேர்ந்த உயிரினங்களுடைய ஸ்பீஷீஸ் அதிகமாகுது. முன்ன இருந்ததை விட ரொம்ப ஷார்ப்பான பற்கள், வேட்டையாடுற திறனோட இந்த உயிரினங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆகிட்டே இருக்கு. யானைகள் மாதிரி உயிரினங்களும் இந்த காலகட்டத்திலே உருவாக ஆரம்பிச்சிருக்கு. யானைகளுடைய வகைகள், வம்சங்கள் இதுக்கப்புறம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கரா மாறி இருக்கு இந்த உலகத்துல. கொஞ்சம் கொஞ்சமா உலகம் அதோட ஃபைனல் சாப்டர், அதாவது இப்ப நம்ம வாழ்ற பிரசன்ட் சாப்டருக்கு க்ளோஸரா வந்துகிட்டே இருக்கு. இந்த பிளியோசின் காலகட்டம் முடியும்போது உலகம் ஃபுல்லா புதுசா பொறந்த மாரி மாறியிருக்கும். அதாவது எல்லா கான்டினென்ட்ஸ் ஓட இடங்களும் மாறி, இப்ப நம்ம உலகம் மாடர்ன் டே உலகம் எப்படி இருக்குமோ அதுக்கு ரொம்ப க்ளோஸரா அந்த டைம்ல இருந்திருக்கு. இதே மாரி காடுகள், ஓப்பன் ஃபீல்ட்ஸ், மலைகள் எல்லாமே இருந்திருக்கு. உயிரினங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லா த்ரைவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. மேமல்ஸ் எல்லா இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. லேண்ட், வாட்டர், ஸ்கைஸ்ன்னு அதனுடைய டாமினன்ஸ் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. இப்படி முடிஞ்சிருக்கு இந்த பாலோசின். இந்த பாலோசின் முடிஞ்சு அடுத்த காலகட்டம் இந்த உலகத்துக்கு ரொம்பவே முக்கியமானது. இந்த மேமல்ஸ்லேருந்து ரொம்ப ஸ்மார்ட்டரான, சுப்பீரியரான கிரீச்சர்ஸ் இதுக்கப்புறம் எவால்வ் ஆக போகுது. அந்த காலகட்டத்தோட பேரு நியோஜீன். இந்த நியோஜீன் காலகட்டத்தில தான் மனுஷனோட ரொம்ப ஏர்லி ஆன்சிஸ்டர்ஸ்லாம் எவால்வ் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பிளியோசினோட முடிவு உலகத்துடைய ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டரை துவங்கி வைக்குது. ஏஜ் ஆஃப் மேமல்ஸ். பட் இந்த பிளியோசின் வெறும் துவக்கம் தான். இந்த உலகத்துக்கு அடுத்து வர ரூலர்ஸ், இந்த மொத்த பூச்செடியும் கட்டுப்படுத்த போற உயிரினங்களோட துவக்கம் இந்த நியோஜீன்ல தான் இருக்கு. ஸோ எர்த்தோடைய சீரிஸ்ல பார்ட் 7 நியோஜின் பீரியட சேனல்ல அடுத்த வீடியோல போடுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே டியூன்டா இருங்க.